ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோஸ் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் பொட்டேட்டோஸாக வாங்கிட்டிங்கன்னா நம்ம சிப்ஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தோல் சீவிட்டு நம்ம ஸ்லைசஸில் சீவிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா தோல் சீவி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இதில் தான் சீவி போட போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைசஸ் தான் நம்ம சிப்ஸுக்கு யூஸ் பண்ணுற ஸ்லைசரு. இது வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. சிப்ஸ் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் ஆகுது. இப்போ இதில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் விழுது பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சீவிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குன்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பொட்டேட்டோஸில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுலேயும் சேர்த்துட்டு இந்த தண்ணியிலையும் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பொட்டேட்டோஸ் எல்லாம் ஒரு 4 டைம்ஸ் நல்லா அலசியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கிச்சன் டவல் போட்டு இதில் நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃபேன் காற்றுலையே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் மொத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோஸ் வந்து ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து ரொம்ப ஓவராக ஹீட்டாக வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமாக வைங்க. அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துக்கு வேகும் பொட்டேட்டோஸு. இல்லைனா சைடில் எல்லாம் வெந்துடும், மிடில் வேகாது, மெத்துன்னு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அமர்த்தி விட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறதால நமக்கு வந்து பொட்டேட்டோஸ் மிடிலையும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா பபிள்ஸாக இருக்குது பாருங்கள், அப்போனா இன்னும் ஃப்ரை ஆகணும்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சிப்ஸில் பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது இப்போ நம்ம உடைக்கும் போது லைட்டாக கைப்பட்டாலே இப்படி நொறுங்குது பாருங்கள். சிப்ஸ் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம பேக்கரி ஷாப்ஸில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இதில் நம்ம உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வெறும் சால்ட் மட்டும் போட்டு கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ சால்ட்டு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து பெப்பர் பவுடரும் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சிப்ஸில் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸ்க்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.